ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 4 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1, 2, 3 இது மூணுத்துக்குமே ஒன் வேர்ட் டைப்பில் கொஸ்டினாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். மூதுரை எனும் நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்து, ஆத்திச்சூடி, குன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி ஔவையார். ஸோ ஔவையார் தான் ஆத்திச்சூடி, குன்றை வேந்தன், நல்வழி இந்த பாட்டெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. இது போக மூதுரை. அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதில் 31 பாடல்கள் உள்ளன. ஸோ இதில் மொதல் 2 ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு, 3 ஆப்ஷன் தப்பு. அடுத்து, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் யார் சிறந்தவர்? ஆப்ஷன் ஏ மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். கல்வி கற்றவருக்கு எங்கு சிறப்பு? எங்கு சென்றாலும் சிறப்பு. மாசற எனும் சொல் தரும் பொருள்? ஆப்ஷன் ஏ குற்றமில்லாமல். சீர்தூக்கின் என்ற சொல் தரும் பொருள்? ஆப்ஷன் பி ஒப்பிட்டு ஆராய்தல். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? மூதுரை. நம்ம இப்போ வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு வரோம், அதனால நமக்கு வந்து இந்தந்த லைன் இது இந்த பாட்டு தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் நம்ம நிறைய ஸ்டாண்டர்ட் அடுத்தடுத்து போக போக எல்லா லைனுமே நமக்கு ஒரே பாட்டிலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சொல்கிறோம், இப்போ இந்த 6th முடித்து அடுத்து நம்ம 7th 8th போனாலுமே நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்ச நாளில் 6th உள்ள கொஸ்டினை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் எல்லா ஸ்டாண்டர்டும் படித்த பிறகு நமக்கு அந்த பாட்டில் உள்ள லைன்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 8க்கு ஆப்ஷன் டி. மாணவர்கள் டேஷ் நூல்களை கற்க வேண்டும்? ஆப்ஷன் சி மாசற. இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் பி இடம் ப்ளஸ் எல்லாம். அடுத்து 11 கொஸ்டின். மாசற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் பி மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? குற்றம் இல்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? சிறப்புடையார். மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்று பாடியவர்? டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை வந்து நம்ம வந்து மக்கள் கவி அப்படின்னு வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இது போக வேறு என்னென்ன கவிஞர்லாம் இருக்காங்கன்னா, விடுதலை கவிஞர். விடுதலை கவிஞர் யாருன்னா பாரதியார். ஓமை கவிஞர் உண்டு, அது வந்து சுரதா. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். ஸோ என்னென்ன கவிஞர்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் படிக்கும்போதே மற்ற எல்லா கவிஞரையும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் டேஸ் மாறக்கூடாது, பண்பு நெறி மாறக்கூடாது. சொல்லும் பொருளும் மேட்ச் ஏதாவது கரெக்டாக போட்டு சொல்லியிருக்காங்க. இதில் 3மே அதே வரிசையில் தான் இருக்குது. தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள். அடுத்தும் அதே தான் சொல்லும் பொருளும். இதில் வந்து எந்த ஆப்ஷனும் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை ஏ தான் வந்து தவறாக இருக்குது. சான்றோன்னா தான் பெரியோர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரில் அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்? மாணவர்கள் பிறர் தூற்றுமுறை நடக்கக்கூடாது. அடுத்து, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? மானம் மில்லா. இந்த இல்லு வரும்போது நம்ம இந்த இல்லையும் சேர்த்து எடுக்குமா, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ மானம் மில்லா இந்த இல்லு வராமல் இருக்க நம்ம டக்குன்னு வந்து கொடுத்துடக்கூடாது.
நல்லா வாசித்து பார்த்து ஃபுல்லாக அந்த வார்த்தை ஃபுல்லாக வந்திருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவர் ஆப்ஷன் ஏ காமராஜர். டேஷ் மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, டேஷ் மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, டேஷ் மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்க வேண்டும் என காமராஜர் பேசினார். ஆப்ஷன் ஏ 135. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார்? ஆப்ஷன் ஏ. ஏன்னா அங்கே நிறைய சின்ன பசங்க ஆடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட போய் கேட்பாங்க, ஏன் பள்ளிக்கூடம் வர முடியலன்னு சொல்லிட்டு. உண்மையாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்க பள்ளிக்கூடம் வர்றதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அது எல்லாத்தையுமே காமராஜர் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையுமே தான் போட்டிருப்பாங்க. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இவர் 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பேர் வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரியில் இவரோட மணிமண்டபம் 2/10/2000 அப்போ திறந்துருப்பாங்க. இவரோட பிறந்தநாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் ஆப்ஷன் ஏ காமராஜர். கல்வி கண் திறந்தவர் பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் என்று யாரால் காமராஜர் பாராட்டப்பட்டார்? ஆப்ஷன் டி பெரியார். சரி, அடுத்து 32வது கொஸ்டின். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர். இதில் பச்சை காந்தி மட்டும் வராது. பச்சை காந்தின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜெய்சி குமரப்பாவை சொல்லுவாங்க. அடுத்து 33வது கொஸ்டின். தவறான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. பள்ளிகள் 8 தலைமுறை குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்கி பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய இதில் 1000 கொடுத்துருக்காங்க, ஆனால் 6000 தான் வரும். ஸோ இதில் ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு. அடுத்து 34. தவறான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதில் எந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பேர் தான் விட்டுருப்பாங்க. நடுவு அரசு 1976 தான் அவர் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் தப்பு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராஜர். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போது அமைக்கப்பட்டது? இது 2x10 நம்ம வரிசை 00 வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாளை ஜூலை 15ஆம் நாள் டேஷ் நாளாக கொண்டாடப்படுகிறது. 37. ஆப்ஷன் ஏ கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் காமராஜரோட பிறந்தநாள். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. நூலக விதிகளை உருவாக்கியவர்? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். முனைவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ரா அரங்கநாதன். ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம்? ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி சரியான கூற்று எது? ஆப்ஷன் சி. ரெண்டுமே கரெக்டு தான். தரைதளத்தோடு 8 அடுக்களை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். 8 46. அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி, அதாவது 2, 3, 4 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. இதில் முதலாம் தளம்னு சொல்லுவான். ஆக்சுவலாக தரைத்தளத்தில் தான் பார்வை குறைபாடு உடையவருக்கான பிரிவு இருக்கும். ஸோ அது மட்டும்தான் தப்பு. குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி அது எந்த தளத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் தளத்தில்.
செயற்கை மரம் எந்த தளத்தில் உள்ளது? முதல் தளம். அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது? 7ஆம் தளம். தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? 2வது தளம். கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? 3வது தளம். கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு எந்த தளத்தில் உள்ளது? 8வது தளம். கணிதம் அறிவியல் மருத்துவம் எந்த தளத்தில் உள்ளது? 5வது தளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுலேருந்து 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சில அறிஞர்கள் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்னும் 2மே கரெக்டு தான். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். அடுத்து 56. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந. இது எல்லாமே இன எழுத்துக்கள். இது இப்போ உயிரெழுத்துலனா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு மட்டும் ஈ வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இன எழுத்தாக வரும். ஸோ இதுக்கு 2மே கரெக்டு தான். 57. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் குரலுக்கும் நெல்லுக்கும், நெல்லுக்கு குரலும் இன எழுத்துக்கள் ஆகும். குரில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். அவு என்பதுக்கு இ. இதில் ஆப்ஷன் அதான் 3வது தான் தப்பாக இருக்குது. ஐக்கு ஈ வரும், அவுக்கு ஊ வரும். ஸோ அப்படியே மாறி இருக்குது. ஸோ 1, 2 மட்டும் தான் கரெக்டு. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். அதாவது இதில் எது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. வென்றான் வரும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார். அதாவது இது அந்த நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 93 இருக்கும். இதில் சும்மா ஒரு குறள் போட்டு 4 லைன் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி 400. சில சமயம் இந்த மாதிரி நாலடியாரில் உள்ள ஏதாவது ஒரு 4 லைன் கொடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு 2 லைனும் கொடுத்து இது எந்த பாடலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைன்லாம் கொடுக்கும்போது அந்த லைனுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அது நாலடியாரா, பழமொழி 400 இல்லை வேறு எதுவும் நூல்னா எந்த நூலுக்கு எது வரும். இந்த மாதிரி பேஜ் நம்பர் 93 இருக்குது புக்கில். இந்த மாதிரி ஊடல் உள்ளதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாட்டையும் தனித்தனியாக எழுதி இதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் வரும். நாலடியார்னா அதுக்கு ஒன்று. இப்போ இது பழமொழி 400. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 61. இதில் மேட்ச் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதாவது வரிசையாக தான் இருக்குது. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட்டு, மின்னஞ்சல், இமெயில், குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க். அடுத்து 62. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 4 பார்த்துட்டோம். அடுத்து இயல் 5 அந்த மாதிரி வருஷம் எல்லா ஸ்டாண்டர்டுமே பார்த்துட்டே வருவோம். உங்களுக்கு தமிழில் ஏதாவது ஷார்ட்கட் வேணும், இல்லை இந்த டாபிக் பற்றி வேணும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு போடணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை